ஹாய், ஹாய், ஹலோ வணக்கம். சோசியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாரி நெறைய போயிருக்குல்ல. கை கெட்டினது வாய் கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு எனக்கும் சேனல் வரல. சின்ன சின்னதா போடுவேன். மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு அது வந்து இது போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து எல்லாம் வீட்லயே இருக்காங்க. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 பேத்துக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அவங்களாச்சும் வாங்குறவங்க ஹாய், ஹாய், ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ ஆல்ரெடி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இப்ப இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்துட்டு என்ன வந்து பீக்ல போயிட்டு இருக்குது நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்துட்டு சோசியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாரி நெறைய போயிட்டு இருக்குது இல்லையா? அத வச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப வந்து கடந்த 2022ல இருந்து தான் வந்து இது வந்து அதிகமா இருக்கு. 22, 23, 24 25 இப்பதான் வந்து இது வந்து அதிகமா இருக்கு. நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. இந்த சொல்லுவாங்கல்ல, "கை கெட்டினது வாய் கெட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு என்னன்னா கிளிக் ஆச்சு எப்படின்னா, இந்த மாரி யூடியூபோ, இன்ஸ்டாகிராமோ அந்த மாரி நான் போல. அப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ நம்ப டப் ஸ்மேட்ச்க்கு அடுத்து டிக்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி சின்ன சின்னதா அந்த அ ரீல்ஸ் போடுறது அந்த மாரிலாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு பீக்ல இருந்துச்சு. அதுதான் அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு. அதுல பணம் வரும், வராது அப்பாற்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து அதுல அது போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு எனக்கும் டப் ஸ்மாஷ் அந்த மாரிலாம் சின்ன சின்னதா போடுவேன். மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு அது வந்து இதுலயே போட்டுப்பேன். எதுலன்னா பிரைவேட்லயே போட்டு வச்சுப்பேன். பிரைவேட்லயே போட்டு வச்சுட்டு சும்மா நம்ம வேணுன்றா நம்ம ஏதாவது ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற காமெடி, சாங் அந்த மாரி ஏதாவது போட்டு நான் வந்து பிரைவேட்ல போட்டு வச்சுப்பேனா, சரி மேரேஜ் ஆச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஒர்க்குக்கு போயிட்டு இருந்து அப்படியே மேரேஜ் ஆச்சு. ஆனா வந்து முடிச்ச உடனே டிகிரி முடிச்ச உடனே 1 மந்த் கூட நான் வந்து வீட்ல இல்ல. ஆ டிகிரி முடிக்க லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு, செகண்ட் டிகிரி முடிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு, அங்கங்க இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த மாரிலாம் வந்துட்டு ரெஸ்யூம்லாம் குடுத்துட்டு வந்து 1 மந்த்லயே வந்து கொஞ்சம் இது எங்கேயோ ஒரு பக்கம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி லேப்ல வந்து போயிட்டேன். வந்துட்டு ஒவ்வொன்னுக்கும் நம்ம வீட்ல காசு கேட்டுட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டியூஷன்லாம் எடுத்தேன். டியூஷன் எடுத்து அதுல வந்து ஏதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 500 1000 வரும். அப்பலாம் வந்து குழந்தைங்க கிட்ட ரூ. 50 ரூ. 100 அப்படிதான் வாங்குற மாரி இருந்துச்சு. ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆ மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணிட்டும் வீட்ல இல்ல. அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச உடனே பெங்களூருக்கு வந்துட்டு அங்கேயும் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருந்தேன். லாங்குவேஜே தெரியலனாலும் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஆக மொத்தத்துல நான் வந்து லைஃப்ல வந்து சும்மா உட்காரவே கூடாது. சும்மா நம்ம பாட்டுன்னு உட்காரு ஆனா என்னுடைய ஆசை என்னமோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு தான் ஆசை. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அப்புறம் வந்து உடனே கன்சீவ் ஆகி குழந்தை ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போதே அப்படியே கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பொறக்கறதுக்காக வந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். நம்ம டெலிவரி முடிச்சுட்டு நம்ம ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்தேன். பிரேக் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, தம்பி பொறந்து 2 மாசத்துலயே கொரோனா வந்துருச்சு. வீட்லயே இருக்காங்க. என் ஹஸ்பண்டும் வந்து என் கூடயே வந்து இருக்காங்க. எனக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா, தம்பி சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் கூடயே இருந்தாரு. நெறைய பேத்துக்கு அந்த இது கிடைச்சிருக்காது. கூடயே இருந்தாரு. அப்பா, அம்மா எல்லாருமே கூடயே இருந்தாங்க. ஒர்க் எதுவும் இல்ல. வேற வழி இல்லாம அவனை பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். அப்ப எனக்கு என்னன்னா, சும்மா எல்லாருமே சும்மா தான் இருக்கிறாங்க. சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். குழந்தைய பார்த்துக்கிறோம் அவ்வளவுதான். மத்தபடி எல்லாரும் ஃப்ரீயா தான் இருக்காங்க. எனக்கும் ஃப்ரீயா தான் இருக்கிற மாரி தோணுச்சு. தம்பியோட டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோக்கா இல்ல எனக்கு. ஃப்ரீயா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நம்ம எதையோ ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சும்மா நம்ம மொபைல் எடுத்து மொபைல பார்த்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வந்து ரீசென்ட்டா எனக்கு வந்து ஜுவல் வேணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு ஏதோ எனக்கு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ஏதோ வந்திருந்துச்சு. சரி இப்ப ஜுவல் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெறைய போய் பார்க்க போம்போது, குரூப்லாம் நெறைய இருந்துச்சு ஜுவல்லரி குரூப். அந்த ஜுவல்லரி குரூப்ல வந்துட்டு நான் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணேன். இப்பதான் ஸ்டோரியே வருதுப்பா கேளுங்க. இதுக்கு வரைக்கும் நான் என்னுடைய பாஸ்ட் என்ன எப்படி இருந்துச்சு, எப்படி ஜாயின் பண்ணேன், எப்படி நான் இருக்கேன் அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு அதுல வந்து ஒரு ஜுவல் எடுத்தேன். ஜுவல் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, "இந்த குரூப்ல உங்களுக்கு ரெகுலரா வந்து கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. டெய்லி அப்டேட் போட்டே இருப்போம்" அப்படின்னாங்க. சரி போடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது டெய்லியும் வந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு வேணுமா? நம்மளுக்கு வந்து ஒரு திங்ஸ் மேல நம்ம வாங்குறதுக்கு விருப்பமும் இருக்காது. நம்ம கையில அமௌண்ட் இருக்காது. அதனால விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம எப்படி இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வாங்கலனாலும் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம இன்னும் நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 பேத்துக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா, அவங்களாச்சும் வாங்குறவங்க வாங்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெனச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நெனச்சேன்னா, இது வந்து ஷேர் பண்ணுவோம். யாராவது வாங்குனாங்க அப்படின்னா, நம்ம மூலமா வந்து வாங்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நெனச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவங்க கிட்ட ரீசெலர் கிட்ட கேட்டேன். அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கா இல்ல ரீசெலரா எனக்கும் தெரியல. அவங்க சொன்னாங்க, "ஓகே நீங்க பண்றதா இருந்தா பண்ணுங்க. நீங்க ஆர்டர் எடுத்து குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஆர்டர் எடுத்து குடுத்தேன்.
ஆர்டர் எப்படி எடுத்து கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நானு அப்ப வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு டக்குனு கிளிக் ஆச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல நம்ம ஷேர் பண்ணேன். வாட்ஸ்அப்ல தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸ்டேட்டஸா வச்சேன். அந்த மாதிரிலாம் பண்ணேன். நெறைய பேர் வந்துட்டு, "ஓ! இந்த ஜுவல்லாம் உங்ககிட்ட இருக்காமலா? நீ பண்றியா? ஓன் மேனுஃபேக்சரிங்கா?" அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. "இல்ல எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பண்ணி நான் வாங்கி குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க வாங்கி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் நெறைய பேர் வாங்குனாங்க ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நானு ஷேர் சாட்ல போட ஆரம்பிச்சேன். ஷேர் சாட்ல நம்மளுக்கு எல்லாருடைய மொபைல்லயும் ஷேர் சாட் ஒரு ஆப் இருக்கு இல்லையா? சும்மா நம்ம வந்து பொம்மைங்கள, வீடியோஸ் பாக்குறதுக்காக வச்சுட்டு இருந்தோம். அப்பலாம் வந்து Instagram அதிகமா இல்ல. Facebook இருந்துச்சு. Instagramன்றது வந்து அதிகமா அப்ப இல்ல. YouTubeல பாப்பாங்க. அவ்வளவுதான். ஷேர் சாட் வந்து அப்ப அதிகமா இருந்துச்சு. TikTok நெறைய இருந்துச்சு. TikTokலாம் நான் போடல. ஷேர் சாட்ல நான் போட்டேன். ஷேர் சாட்ல நம்ம போட்டோம் அப்படின்னா, நல்லா வியூஸ் போயிட்டே இருக்கும். அந்த வியூஸ்ல நான் ஷேர் சாட்ல எப்படி போட்டேன்னா, என்னுடைய நான் வேற ஒரு செகண்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா? அந்த நம்பர் மெயின் நம்பர் குடுக்கல. செகண்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் வந்து குடுத்திருந்தேன். செகண்ட் நம்பர் நம்பர் குடுத்தேன். குடுத்தோனே அதுல எப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு சொல்லி குடுப்போம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வந்து குயரீஸ் ஏதாவது வேணும்னா, இந்த அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் அவங்க